லோக்சபா தேர்தல் பாஜக போட்டியிட தடை, தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு. அதிர்ச்சியில் மோடி. அதாவது இந்தியாவில் 7 கட்டமாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட 2024 மக்களவை பொது தேர்தல் இன்று 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு எட்டி இருக்கிறது. காலை 7 மணி முதலாகவே விறுவிறுப்புடன் வாக்குப்பதிவுகள் நடைபெற்று வருகிறது. 4ஆம் கட்ட வாக்குப்பதிவில் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், பீகார், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா உட்பட்ட 10 மாநிலங்களில் 93 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 1000த்திற்கும் அதிகமான வேட்பாளர்கள் மக்களின் வாக்குகளை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். வாக்கு மாற்றி விழுந்ததாக குற்றச்சாட்டு. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள லக்கிம்பூர் கேரி, காமர் ஜாவான் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்களித்த பெண்மணி தன் சைக்கிள் சின்னத்தில் வாக்களித்ததாகவும், ஆனால் தாமரை மலருக்கு வாக்கு சென்றதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். இதனால் அப்பகுதியில் சர்ச்சை ஏற்பட தேர்தல் அதிகாரிகள் தேர்தலை சரியாக நடத்துவதாக உறுதி செய்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பெண்மணியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறி சென்றார். இதனால் சிறிது நேரம் வாக்குச்சாவடியில் பதற்ற சூழ்நிலை தொற்றிக்கொண்டது. இந்த நிலையில்தான் லோக்சபா தேர்தலின் போது 4ஆம் கட்ட தேர்தல் நடந்து வருகிறது. இந்த 4ஆம் கட்ட தேர்தலில் பாஜக மீது தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. சட்ட விரோதமாக வாக்குப்பதிவு செய்யும் இடங்களில் கலவரம் செய்வது என்று பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததால் தேர்தல் ஆணையம் அடுத்து நடக்கும் 3 கட்ட தேர்தலில் பாஜக போட்டியிட தடை விதித்துள்ளது. இந்த தகவல் பாஜக தலைமையிலான மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது.